அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பள்ளி மாணவர்கள் பெற்ற அரசு நலத்திட்டங்கள் பற்றிய விவரங்களை TNSED செயலியில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். TNSED ஸ்கூல் ஆப்பில் வகுப்பாசிரியர்கள் தங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய ஹோம் பேஜில் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேக் ஆயிருக்கிற வகுப்பு காண்பிக்கப்படும். அந்த ஐகானை கிளிக் பண்ணி அந்த வகுப்புக்கான செக்ஷனை தேர்வு செய்யுங்கள். மாணவர்கள் பெற்ற நலத்திட்டங்களில் புத்தகம் பெற்றமைக்கான ஒப்புதலை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ஸ்ல புக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புக்ஸை கிளிக் பண்ணுங்க. 1 முதல் 7ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு டேர்ம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். 8லிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நேரடியாக ஆண்டுக்கான பாடப்புத்தகம் மட்டுமே காண்பிக்கப்படும். இப்பொழுது இந்த 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 3ஆம் பருவ புத்தகம் பெற்றமைக்கான ஒப்புதலை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். டேர்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 3ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓகே கிளிக் பண்ணுங்க. செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல டிராப் டவுனை சூஸ் பண்ணுங்க. இங்க புத்தகத்துக்கான ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். தங்கள் வகுப்பில் பயிலும் அனைத்து மாணவர்களினுடைய விவரங்கள் தோன்றும். இங்க உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் காண்பிக்கப்படும். அனைத்து மாணவர்களும் புத்தகங்களை பெற்றுவிட்டனர் எனில் நேரடியாக நீங்கள் சேவ் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஒரு முறை பதிவு செய்த விவரத்தினை இப்பொழுது எடிட் செய்ய இயலாது. ஏதேனும் ஒரு மாணவருக்கு குறிப்பிட்ட காலங்களில் அந்த புத்தகம் வழங்கப்படவில்லை எனில் இந்த ஆன் ஆஃப் பட்டனை பயன்படுத்தி நீங்கள் வழங்கவில்லை என்ற விவரத்தினை தேர்வு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு சேவ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இப்பொழுது உங்களுக்கான இந்த விவரம் ஃப்ரீஸ் செய்யப்படாது. இந்த மாணவர் புத்தகத்தினை பெற்றதன் பிறகு மீண்டும் ஆப்பில் லாகின் செய்து அந்த மாணவர் புத்தகம் பெற்றதற்கான விவரத்தினை பதிவிடலாம். அனைத்து மாணவர்களும் நலத்திட்டங்களை பெற்றதற்கான ஒப்புதலை சேவ் செய்த பிறகு மீண்டும் எடிட் செய்ய இயலாது. விவரங்களை பதிவு செய்த பிறகு மேலே உள்ள ஸ்கீம்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி அடுத்தடுத்த புத்தகங்களுக்கான விவரங்களை தேர்வு செய்து கொள்ளலாம். 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நேரடியாக புத்தகங்களின் விவரங்கள் காண்பிக்கப்படும். செலக்ட் சப்ஜெக்டை தேர்வு செய்து அந்த மாணவர்களுக்கான புத்தகங்கள் பெற்ற விவரத்தினை தேர்வு செய்து கொள்ளலாம். அனைத்து மாணவர்களும் புத்தகங்கள் பெற்ற விவரத்தினை தேர்வு செய்த பிறகு இந்த ஆப்ஷன் ஃப்ரீஸ் செய்யப்பட்டுவிடும். மீண்டும் உங்களுக்கான விவரத்தினை எடிட் செய்ய இயலாது. தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்களை பள்ளி மாணவர்களிடையே கொண்டு செல்ல உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.